பாலியல் வன்முறைகளுக்கு என்ன காரணம்னா உணவு தான் காரணம். நம்ம உண்ணுகிற உணவு தான் பாலியல் வன்முறைகளுக்கு காரணம். இப்போ காம உணர்ச்சி அதிகமாகுது. அதாவது உணர்ச்சிகள் அதிகமாகிற நம்ம உணவுகளை சாப்பிட்றோம். இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால நமது உணர்ச்சிகள் ஆசைகள்லாம் அதிகமாகுது. அதாவது பெரிதாக மாறுகிறது. இயல்பாக இயற்கையான கோபத்தை விட அது பெரிதான கோபமாக மாறுகிறது. இந்த நாம் சாப்பிட்ற உணவு காரணமாக உப்பு போட்டு சமைச்சு இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிசம், முட்டை இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது. இதெல்லாம் செயற்கையான உணவு. அதாவது ஊக்க மருந்து. இது உணர்ச்சிகளை பெரிதாக மாற்றுகிற ஊக்க மருந்து. ஆசைகளை பெரிதாக மாற்றுவதற்கான ஒரு ஊக்க மருந்து தான் இது. அதைத்தான் நம்ம உணவாக சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை. அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுடைய கோபம் பெருசாகுது, ஆசைகள் பெருசாகுது. கட்டுப்படுத்த முடியாத பெருசாகும்போது அதை கட்டுப்படுத்த முடியல. காமம் பெருசாகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த காமம் பெருசாகும்போது ஆண்களுக்கோ பெண்களுக்கோ ஒருத்தருக்கு உண்மையாகவே இருக்க முடியல. நிறைய பேர் வேணும் அப்படிங்கிற ஆசை வருது. ஒருத்தரை மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டம். ஒரு ஆணுக்கு ஒரு மனைவி கூட வாழ்கிறதே பெரிய கஷ்டம். அவளோட தேவைகள் எல்லா உணர்ச்சிகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறது பெரிய கஷ்டம். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவனுக்கு பல பேர் தேவை. அப்படிங்கும்போது ஏன் அந்த மாதிரி ஆசைலாம் வருதுன்னா இவனுடைய வலிமை பெருகி விடுகிறது, ஆசைகள் பெருகி விடுகிறது. காமம் என்பது பெரிதாக மாறிவிடுகிறது. எதனால் அப்படின்னா உண்ணுகிற உணவு தான் காரணம். அளவுக்கு அதிகமான வலிமையை தருகிற இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற இந்த உணவு, இன்றைக்கி சாப்பிட்ற இந்த சமையல் உணவுலாம் இருக்குல்ல, இது எல்லாமே உங்களை ஆசைகளை பெரிதாக மாற்றுகிறது, காமத்தை பெரிதாக மாற்றுகிறது, கோபத்தை பெரிதாக மாற்றுகிறது. ஆசைகள் பெருசானா என்ன, உணர்ச்சிகள் பெரிதாக உணர்ச்சிகள் பெருசானா அழிவு தான் ஏற்படும். கோபம் பெருசாகிறனால தான் மனிதர்கள் போரிட்டுக்கிட்டு இருக்காங்க. கோபம் நமக்கு தேவை. ஒரு பிடித்தவர்களோடு உரிமையோடு நாம் சண்டை போட வேண்டும். அதுவே ரொம்ப கஷ்டமான விஷயம். உரிமையோடு நம்ம பிடிச்சவங்ககிட்ட சண்டை போடுறதே நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இந்த உணவை சாப்பிட்றதுனால நம்ம கோபம்லாம் ரொம்ப பெருசாகி யாருன்னே தெரியாதவங்ககிட்டலாம் சண்டை போடுறோம் அந்த அளவுக்கு. அதனால் இந்த காமத்தை அடக்கணுன்னா உணவில் மாற்றம் தேவை. உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது. உப்பு இந்த மாதிரி மசாலா, இந்த மாதிரி வெள்ளைச்சீனி இதெல்லாம் சாப்பிடாமல் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள் இதை பச்சையாவோ வேக வச்சோ வறுத்தோ சாப்பிடுங்க. ஆனால் உப்பு மட்டும் சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டா காமம் என்பது பொட்டிப்பாம்பு மாதிரி அடங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் உடலுறவு வச்சுக்கிறது ஒரு வேலையாக ரொம்ப கஷ்டமான வேலையாக மாறும். இந்த உணவு மாற்றம் என்னவா மாறும் அப்படின்னா உங்கள் காமம் என்பது ஒரு பெரிய கடினமான வேலையாக உங்களுக்கு உடலுறவு வச்சுக்கிறதுக்கான ஆசையே இன்றைக்கி ஒரு கஷ்டம். இதில் வரை நான் கற்பழிப்பை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. உண்மையாக இருக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக மாறிடும். நான் சொல்லுகிற உணவுகளுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அதை மீறி கண்டதையும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது உண்மையாகவே இருக்க முடியும். மனைவிக்கு கணவனுக்கு மனைவியோ உண்மையாகவே இருக்க முடியாது. அதுதான் இங்கே நடக்குது. அதனால் உணர்ச்சிகளை இன்றைக்கி பார்த்தா உண்மையாக இருக்க மாட்டேங்க. ரேப்பெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா ஆசைகள் பெருகுது. காமம் என்பது பெரிய உணர்வு, அதெல்லாம் அடக்கவே முடியாது. மலை போல் அது பெரிதாக தெரிகிறது. அதனால தான் இந்த உணர்ச்சிகளை அடக்க முடியல, இந்த மாதிரி கோபத்தை அடக்க முடியல. அதனால் சண்டைகள் வந்து விடுமோ என்பதற்காக மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருக்கிறார்கள், தனிமையை விரும்புகிறார்கள், அமைதியை விரும்புகிறார்கள். மனிதர்களே பிடிக்கல, அதனால் மனிதர்களே இல்லாத திசையை நோக்கி ஓடுறாங்க, நாடோடித்தனமாக ஓடிட்டுருக்காங்க. அதனால் உணவு மாற்றம்தான் மனித வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போது எந்த உணவுலேருந்து நீங்கள் எந்த உணவுக்கு மாறணும். இப்போ இருக்கிற இந்த உப்பு போட்டு சமைச்ச அதாவது அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், உப்பு, இது வெள்ளைச்சீனி, மைதா இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. இந்த உணவிலிருந்து நீங்கள் அப்படியே மாற வேண்டும். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடல்கள், காளான், இலைத்தலைகள் இதுதான் மனிதர்களின் உணவு. இதை உப்பு போடாமல் சாப்பிட்ணும். வேக வச்சு சாப்பிட்லாம். ஆனால் வேக வச்சு சாப்பிட்லாம், வறுத்து சாப்பிட்லாம், சுட்டு சாப்பிட்லாம், பச்சையாக சாப்பிட்ணும். முக்கியமாக பச்சையாக சாப்பிட்ணும். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா மனிதர்களுடைய உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டிற்குள், அதாவது கட்டுப்படுத்துகிற அந்த நிலைமைக்கு வந்துடும். உணர்ச்சி பெருசாச்சுன்னா அதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இன்றைக்கி ஏன் காம உணர்ச்சிகளை, ஆசைகளை, இன்றைக்கி பட்னியே கிடக்க முடியும். பசிங்கிறதும் ஒரு உணர்ச்சி தான். காமத்தை போல் பசியும் ஒரு உணர்ச்சி தான். இன்றைக்கி பட்னி யாராக கிடக்க முடியுதா? கிடக்க முடியல. அப்போ பட்டினி கிடக்கணும்னா அதுக்கு தகுந்த உணவை மாற்ற வேண்டும். நம்ம சோறெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி இருக்கிற சமையல் உணவுகளை சாப்பிட்டுட்டு உங்களால் பசியை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ பசியை கட்டுப்படுத்தணும்னா உணவை மாற்று. இந்த மாதிரி காய்கறிகள், பழங்கள், உப்பு போடாமல் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உணர்ச்சிகள் உங்கள் பேச்சு கேட்கும். இந்த ஆண்மை குறைபாடெல்லாம் ஏன் வருது அப்படின்னா அந்த காமம் பெரிதாகும் போது அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ அந்த நரம்புகள் இருக்குல்ல, நரம்புகள் வலுவிலேருந்து போய்விடுகிறது.
நரம்புங்கிறது வந்து உணர்ச்சிகளை தாங்குகிற ஒரு வழி, ஒரு ஊடகம். நரம்புங்கிறது என்னது? நமது உணர்ச்சிகளை, கோபத்தை தாங்குகிற ஒரு ஊடகம். நம்ம உணர்ச்சிகள்லாம் பெருசாக மாறும்போது அந்த நரம்புகளால் என்னால் தாங்க முடியாது. உன்னுடைய காமத்தை என்னால் தாங்க முடியல, உன் கோபத்தை என்னால் தாங்க முடியல, நீ இப்போ உன் பயத்தையும் உன்னுடைய ஆசைகளையும் என்னால் தாங்க முடியல. அதனால் அதை வந்து சுமந்து கடைசியில் நான் தளர்ந்து போயிட்டேன். அதான் தளர்ச்சி. அப்போது அந்த உணர்ச்சிகளை மென்மையாக மாற்றிட்டோன்னா நரம்பு வலிமையாக இருக்கும். அதுக்கு எந்த சோதனையும் கிடையாது. நரம்பு பலவீனம் அடையாது, நரம்பு தளர்ந்து போகாது. அதனால் உணர்வுகளை மென்மையாக மாற்றுகிற அதுக்கு என்ன பண்ணணும்? உணவுகளை மென்மையாக சாப்பிடணும். எந்த உணவுகளை சாப்பிட்டால் உணர்ச்சிகள் மென்மையாக இருக்கும், ஆசைகள் மென்மையாக இருக்கும், எளிமையாக இருக்கும் என்றால் நம்ம சொன்னால் கட்டுப்படணும். அதுக்கு ஒரு உணவு: காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடல்கள், காளான், இலைத்தலைகள். இதுதான் மனித உணவு. இதை சாப்பிட்டா நம்ம உடம்பு சொன்னபடி கேட்கும், உணர்ச்சிகள் சொன்னபடி கேட்கும். ஒரு பெண் சொன்னான்னா ஆண் கேட்பான். இன்றைக்கி கேட்க மாட்டேங்கிறான். அப்புறம் பெண்ணையே அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறான். பெண் சொன்னால் ஆண் கேட்கணும், ஆனால் அப்படி கேட்காம இன்றைக்கி பெண்ணையே அடிமைப்படுத்துகிறான். காரணம் இந்த உணர்ச்சிகள். அவனுக்கு அந்த பொறுமை இல்லாமல் போச்சு. உணர்ச்சிகள் காமம்லாம் பெருசாகும்போது அவனுக்கு பெண்ணுக்கெல்லாம் கட்டுப்படுகிற அளவுக்கு பொறுமை இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறான்? வலுக்கட்டாயமாக பலவந்தப்படுத்துகிறான். பெண்ணாலேயும் ஒன்றும் பண்ண முடியல, அவளாலே தன்னையே கட்டுப்படுத்த முடியல. அப்படிங்கும்போது அந்த மாதிரி அதனால் பலவந்தப்படுத்த, கற்பழிப்பு, பிற உயிரினங்களோட விபச்சாரம், இந்த மாதிரி பிற விலங்குகளோட புணர்வது, முதியவர்கள் இது மாதிரி கற்பழிப்பு, இதெல்லாம் என்னது காரணம்? அவனால் உணர்வுகளை கட்டுப்படுத்த தாங்கிக்க முடியல, அந்த காமத்தை தாங்கிக்க முடியல. இந்த உணவுகள் ஊக்க மருந்து. இது காமத்தை பெரிதாக்குகிற ஊக்க மருந்து. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணிலாம் காம உணர்ச்சியை பெரிதாக்குகிற ஊக்க மருந்து. ஆசைகளை பெரிதாக மாற்றுகிற, கோபத்தை பெரிதாக மாற்றுகிற ஊக்க மருந்து. அதனால தான் இன்றைக்கி போர் நடக்குது. பாருங்கள், மனிதர்கள்லாம் எவ்வளோ கொடூரமான ஈவிரக்கமற்றவர்களாக மாறிவிட்டார்கள் இந்த உணவுகளை சாப்பிட்டதால் தான். இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது, இந்த ஊக்க மருந்து உணவு முறை இருக்குல்ல, இதனால் மனிதர்கள் ஈவிரக்கமற்றவர்களாக தங்கள் உணவுக்காக ஆடு, மாடு, கோழின்னு எல்லாத்தையும் கொன்று தள்ளுறாங்க. கொலவெறி பிடித்த மனிதர்களாக, ஈவிரக்கமற்றவர்களாக மனிதர்கள் மாறிவிட்டார்கள். உணவு மாற்றம்தான் மனித வாழ்வில். மனித இனத்தை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் உணவை மாற்றியாக வேண்டும். உணவை மாற்றினால்தான் மனித இனத்தை மீட்டெடுக்க முடியும். இல்லைன்னா வேறு வழி தலைகளனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் மனித இனம் இன்றைக்கி அழிவு நோக்கி தான் போயிட்டுருக்கு. இந்த மனித இனத்தை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் மனிதர்களுடைய உணவு இருக்குல்ல, இன்றைக்கி இருக்கிற உணவு, அதை அப்படியே மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினால் மனிதர்கள் மென்மையாகி விடுவார்கள். மென்மையாகிவிட்டால் இந்த உலகம், இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, இதை பாதுகாக்கவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு மனிதர்கள் வன்மையானவர்களாக தன்னை மாற்றிக்கொண்டார்கள். வன்மையான மனிதர்கள் தான் இந்த உலகத்தை உருவாக்கினார்கள். இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டும், மேலும் புதுப்பிக்க வேண்டும், கட்டமைக்க வேண்டும் என்றால் மனிதர்கள் வன்மையானவர்களாகவே இருக்க வேண்டும். வன்மையானவர்களாக இருந்தால் என்னாகும்? வன்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது போன்ற உணவுகளை சாப்பிட வேண்டும். இந்த உணவுகளை சாப்பிட்டா உணர்ச்சிகள், ஆசைகள் எல்லாமே வலிமையாக மாறும். அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் நரம்புகள் தளர்ந்து போகும், நோய் வரும். நோய் வந்து செத்து போவாங்க, சண்டை போட்டு செத்து போவாங்க. அதனால் மனித இனத்தின் பாதுகாப்பு உணவு மாற்றத்தில் இருக்கிறது. அப்போ அதை வந்து நம்ம போய் பிரச்சாரம் பண்ணுமா? தேவையே இல்லை. இனிமேல் பிறக்கிற பசங்களை பாருங்கண்ணே, இனிமேல் பிறக்கின்ற பசங்க இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மென்மையான உணவுகளை தேடி தான் போவாங்க. மென்மையானவர்களாக வாழவே ஆசைப்படுவார்கள். ஏன்னா நீ வன்மையானவர்களாக மாறும்போது பெரிய லட்சியவாதி, நான் விஞ்ஞானி ஆகணும், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நாடோடித்தனமாக பிரிஞ்சு போய்டு, வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிடவே மாட்டான். நான் கோடீஸ்வரன், நான் கோடிக்கணக்காக பணம் இருக்கேன், ஆனால் வாழ்க்கையை அனுபவிக்க அவனுக்கு அவகாசம் இல்லை, குடும்பத்தோடு செலவழிக்க நேரம் இல்லை. அதனால் இனிமேல் பிறக்கிற பசங்க அந்தந்த வயசில் காதலிக்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை குட்டி, 40 வயசில் பேரம்பேத்தி எடுத்துரும். இனிமேல் பிறக்கிற பசங்க 40 வயசில் தாத்தா, அப்புறம் தாத்தாவுக்கு தாத்தா, அந்த மாதிரி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இதுதான் ஒரு குடும்பத்தோட ஒரே இடத்துல நிலையாக காதல், காமம், இந்த மாதிரி ஒரு மனைவிக்கு, பெண்களுக்கு ஆண்கள் உதவியாக இருக்கிறது, இந்த மாதிரியான மாற்றம் இனிமேல் வரப்போகுது. இனிமேல் பிறக்கிற பசங்க அப்படி தான் வாழ போகிறாங்க. இப்போவே நீங்கள் பார்க்கலாம், இப்போ இருக்கிற பசங்க, நீங்கள் சின்ன வயசில் எப்படி இருந்தீங்க, இப்போ இருக்கிற சின்ன பசங்க எப்படி இருக்காங்க, அதை பார்த்து தெரிஞ்சிடும். இனிமேல் பிறக்கிற பசங்க இதை விட அட்வான்ஸாக இருப்பானுங்க. காதல், காமம், விளையாட்டு, நட்பு, ஆடல், பாடல், குடும்பம், கூட்டு குடும்பம், பெண்களுக்கு உதவியாக இருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, ஒரே ஜாலியாக போகும். அப்போ இந்த உலகத்தை யார் காப்பாற்றுறது? அப்படித்தான் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. அப்படி தான் வந்து அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்தவர் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.